வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான ஒரு அதாவது பிக் பாஸ் 8 விடுங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரே டாஸ்கில் 2 டாஸ்க் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்கார். ஏன் கொடுத்துருக்கார், எது கொடுத்துருக்காருன்னா கிட்டத்தட்ட இது 10வது வாரம் அப்படின்னும் போது இன்னுமே ஒரு சில பேர் சேஃப் கேம் விளாண்டுக்கிட்டு ஒருத்தவங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நிறைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, டம்மியாகவே இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ட்விஸ்ட்டு பண்ணி உள்ள இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வரணும்னா ஒன்று அவங்களா கொண்டு வரணும், இல்லை நாம் கொண்டு வர வைக்கணும். அதுக்காக வந்துட்டு நாமினேஷனில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவார். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை சுருக்கமாக வந்து சொல்லுவார். இந்த வாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கூடவே அவங்களே ஒரு பட்டப்பெயரை அவரை வைக்க சொல்லி அந்த பட்டப்பெயருக்கெலாம் வந்துட்டு ஒரு இது மாதிரி டேக் மாதிரி ரெடி பண்ணி அதை எடுத்து வந்து உங்கள் நெஞ்சில் குத்திக்குங்க, அதோடு தான் அலையணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்குது. அதில் வந்துட்டு உள்ளே போனவொடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் கொடுக்குறாரு. அவங்க போனவொடனே சொல்கிறாரு, சத்யா சொல்கிறாரு, நான் வந்து பவித்ராவையும் அருணையும் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியே கூட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுங்கன்ற போது என்ன இவருக்கு மட்டும் கேட்குறாங்க. ஒரு வேளை இவர் தான் இந்த பட்டப்பேர் வைக்கிறதுல கொஞ்சம் பெரிய தில்லாலங்கடியாக இருக்காரு, அதனால் சொல்கிறாரோன்னு நினச்சி சரி சொல்லுங்கள் அப்படின்னா பவித்ரா வந்து பாய்சன், அருண் வந்து ட்விஸ்டர்னாரு. சூப்பராக இருக்குது, பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே உட்க சொல்லியிருக்காரு. அன்ஷிதா வந்து ஜாக் வந்து நடிகை அப்படின்றாங்க. அருண் வந்துட்டு ஜாக்கை தான் நாமினேட் பண்ணிட்டு தந்திரவாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு விஷாலை நாமினேட் பண்ணுறாரு, சகுனின்னு சொல்கிறாரு, வேறு மாதிரி முத்துக்குமரன். அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவை சொல்லி புஷ்வானம்ட்டாங்க. புஷ்வானம் அது எப்படின்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இன்னொன்று இருக்குது, இம்சை அரசின்னு ஒரு டாக் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஜாக்கு வந்துட்டு யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா அருணை நாமினேட் பண்ணி காரியவாதி, சூப்பர். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து ட்விஸ்டரு காரியவாதி சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை நாமினேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, விஷப்பாம்பு, சூப்பர்மா சௌந்தர்யா வேறு மாதிரி. அதுக்கப்புறம் ரயான் வந்து சத்யா வந்துட்டு பயந்தாங்கோலின்ட்டார். வாவ் நல்லா இருக்கே, உண்மைதான்ப்பா. அதுக்கப்புறம் கூட மிக்சர் வேணால் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து புஷ்வானம், தர்ஷிகாவுக்கு வந்துட்டு விஷப்பாம்பு, அப்புறம் ஜோனோன் கிளின்னு 2 டேக் வந்துருந்துச்சு கடைசியாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு அருணுக்கு வந்துட்டு மொத்தமாக காரியவாதி ட்விஸ்டர்னு 2 டேக் வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு வந்துட்டு தந்திரவாதி நடிகை அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. காரியவாதி அருணுக்கு, ஜாக்லினுக்கு தந்திரவாதி. அடே விஷாலுக்கு வந்துட்டு சகுனி சேஃப் பிளே கரெக்டாக வந்திருக்குப்பா, வேறு மாதிரி. இந்த சேஃப் பிளே சொன்னது யார், வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து என்னென்ன வந்ததுன்னா இம்சை அரிசி புஷ்வானம். அதுக்கப்புறம் சத்யாவுக்கு வந்துட்டு பயந்தாங்கோலி மிக்சர்னு சொல்லி சூப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வேறு சூப்பரான ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய மங்களம் சார், அதாவது கோவா கேங்கோட மேனேஜர் நம்மளோட ரஞ்சித் சாரை தான் இந்த வாரத்துக்கு கேப்டன் இருக்கார். அவர் வந்து இந்த வாரம் என்னத்தை பண்ண போகிறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கண்டஸ்டண்ட்டாகவே ஒன்றும் பண்ண மாட்டார். இதில் கேப்டனாக என்ன பண்ண போகிறான்றதை எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு டேக் கொடுத்துருக்காங்க. முத்துக்குமரனுக்கு நீங்கள் என்ன டேக் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே முத்துக்குமரன் வரலை. ஸோ முத்துக்குமரனுக்கு நீங்கள் என்ன டேக் கொடுக்க விரும்புகிறீங்க, மஞ்சரிக்கு என்ன டேக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.